என்னது ப்ரொஃபசர் இல்லையா? டேய் என்னடா சொல்றீங்க நீங்க? உண்மையை சொல்றா, உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா? தற்சமயத்துக்கு வேலை இல்லைங்க. வேலை இல்லையா? ஆமா சார், சும்மா நாச்சுக்கு தான் சார் சொன்னோம். ஐயோ என்ன கேப்பை நினைச்சிருக்கா நீங்க? சார் அவங்க மேல தப்பு இல்ல சார். அவங்க உண்மையை தான் சொல்ல சொன்னாங்க. உண்மையை சொன்னா வீடு தர மாட்டாரா? ப்ரொபோசல் போய் சொல்லுங்க சொல்லி கொடுத்து நான் தான் சார். இதுக்கெல்லாம் காரணமே நீதான். வீட்டு விட்டு வெளிய நான் சொல்றது கேளுங்க. தெரியாம நடந்து போச்சு சார். கொலைகாரன் ஆயிடுவேன். நான் சொல்றது கேளுங்க. என்னடா தெரியாம நடந்து போச்சு? என்னடாச்சு? என்னாச்சா? இத்தனை நாளும் ப்ரொஃபசர் போய் சொல்லி நம்மள ஏமாத்துறாங்கடி ஃப்ராட் பசங்க. சார் ஃப்ராட் கிட்னெல்லாம் சொல்லாதீங்க சார். நாங்க படிச்சதானே உண்மைதான் சார். வேலைக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் சார். போன மாசமே எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்க வேண்டியது சார். எங்க நேரம் இன்னும் வேலை கிடைக்கல. ஏய் இந்த ஜால் ஜாப்லாம் இங்க வேணாம். இன்னும் 5 நிமிஷத்துல 3 பேர் இந்த வீட்டு விட்டு காலி பண்றீங்க. என்னடி பார்த்து நிக்கிற? போய் பங்காளி போன் பண்ணு. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டி. இல்லன்னா என்ன தொலைச்சிருவான் அவன். ஹலோ என்னங்க, அவசரப்படாதீங்க. என்னடி என்ன? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ போய் நீங்க இந்த உண்மையை சொன்னீங்கன்னா வேலை இல்லாத பசங்களுக்கு என் தங்கச்சிங்களை தரமாட்டேன்னு மாமா கல்யாணத்தையே நிறுத்திடுவாரு. நிறுத்திட்டுமே. எனக்கு என்ன அதை பத்தி போ. என்னங்க நீங்க நிறுத்தத்தோட விட்டுருவாரா? அந்த பொண்ணுங்களுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. வரட்டும். புரியாம பேசுறீங்களே. ஏற்கனவே அந்த பொண்ணுங்க இவங்க இல்லன்னா நாங்க உயிரோடயே இருக்க மாட்டோம்னு சொன்னதுனால தானே மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. இப்ப போய் அவங்கள வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அந்த பொண்ணுங்க சம்மதிக்குமா? இங்க பாருங்க, நாளைக்கு அந்த பொண்ணுங்க ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா அந்த பாவம் நம்மளதாங்க வந்து சேரும். அதுக்காக இந்த வேலை இல்லாத பசங்களுக்கு என்ன வக்காலத்து வாங்க சொல்றியா? இந்த பொம்பளை எனக்கு வேணாடி. நான் இப்பவே போன் பண்றேன். சார் அவசரப்படாதீங்க சார். அவங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் எம்எல்ஏக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்களுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் சார். அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் சார். அவசரப்பட்டு தற்கொலை இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது உங்களையும் தானே சார் பாதிக்கும். என்னடா எல்லாரும் சேர்ந்து பயமுத்துறீங்களா? அதெல்லாம் சார் 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 சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அந்த பொண்ணுங்க எல்லாம் யார் சார்? உங்களுக்கும் தங்கச்சி மாதிரி தானே சார். அதுங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்புனா அது உங்களுக்கு இல்லையா சார்? சார் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த 2 பொண்ணுங்க எங்களை காதலிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோம். நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் சார். ஏயா வேலை வெட்டி இல்லாத உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சாவே எனக்கு கொன்னுடுவான் அந்த ஆளு. சார் என்ன சார் நீங்க எங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க பணம் கொடுத்தோன்னு சொன்னல சார். அந்த ஆளே எங்ககிட்ட சொன்னான் சார், இன்னும் 15 நாள்ல உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு. ஆமா சார், வர்ற 1ஆம் தேதி நாங்க 2 பேரும் ப்ரொஃபசர் ஆயிருப்போம் சார். ஆமா சார். 15 நாள் மட்டும் இவங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்த அந்த எம்எல்ஏட்ட மறைச்சிட்டீங்கன்னா எல்லாம் சால்வ் ஆயிரும் சார். எனக்கு அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா ஒரு சின்ன பொய் சொல்றதுல தப்பே இல்ல. அவங்கதான் 15 நாள்ல வேலை கிடைச்சிரும்னு சொல்றாங்கல்ல. சார் தயவு செஞ்சு மனசு வைங்க சார். அப்ப 15 நாள்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்ல சார்? கண்டிப்பா கிடைச்சிரும் சார், சத்தியமா கிடைச்சிரும் சார். எங்களை நம்புங்க சார். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. உங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்தை எவனுக்குமே சொல்லாதீங்க சார். எங்க அப்பா அம்மா கூட சொல்ல மாட்டோம் சார். அப்பா அம்மா என்னடா கீதா மீனாவுக்கு தெரியக்கூடாது. டேய் அவங்களுக்கு சொல்லனா எப்படிடா? என்ன பேச்சு பேசுற? பொம்பளைங்க வாய் ஓட்ட வாய்டா, அதுல ரகசியம் தங்காது. அப்படி 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 போயிடும்ல. டேய் டோட்டல் அந்த விஷயத்தை போட்டு அமுக்குங்கடா. பாத்தீங்களா, நல்ல சகுனம், மணி அடிக்குது. இது கூட எங்க வேற விஷயமா தான் இருக்கும். இருக்கோம். நாங்க தான் இந்த நம்பரே கொடுத்தோம். ஆமா, பிபி நம்பர். ஹலோ டடடா ஹலோ டடடா. யாரு எம்எல்ஏவா? ஐயா எம்எல்ஏவா? என்ன பங்காளி? பங்காளி, என் தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைங்களை நீயும் பார்த்துட்ட, பாட்டியும் பார்த்துட்டாங்க. சந்தோஷம் தான், நானும் பார்க்கணும்லடா. மாப்பிள்ளைங்களை பார்க்கணும் அவ்வளவுதானே? பாத்திரா போச்சு. பங்காளி, நாளைக்கு நீ என்ன பண்ற, நேரா என் வீட்டுக்கு வந்துரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காலேஜ் போய் நாளைக்கே மாப்பிள்ளைங்களை பாத்துருவோம். காலேஜ் இல்லையா? ஏன் பங்காளி ஒரு 15 நாள் கழிச்சு நீ வந்து பார்க்கலாமே? டேய் ஆல்ரெடி அவங்க எங்க மேல கோவமா இருக்காங்க. லேட்டா போய் மாப்பிள்ளை பார்த்தேன்னு வச்சுக்க, அண்ணனுக்கு எங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. டபார் இதெல்லாம் வேணாம். நாளைக்கே நம்ம 2 பேரும் போய் மாப்பிள்ளை பாக்குறோம். போனவை என்ன சார்? இதோ பாருங்கப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளை காலையில நானும் அவனும் காலேஜ் முன்னாடி வந்து நிப்போம். எந்த காலேஜ் சார்? எந்த காலேஜ் நீங்களே முடிவு பண்ணி தொலைங்க. உங்ககிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேன் நான். டேய் வேலையே இல்லாம எந்த காலேஜ்ல போய் நிக்கிறது? டேய் உங்க நண்பன் நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? என்னடா? நாளை காலையில பழனியப்ப காலேஜ்ல நீங்க பிரின்சிபால். பிரின்சிபாலா? பிரின்சிபால் இல்ல, ப்ரொபோசர். அந்த பிரின்சிபல் வாயால உங்களை ப்ரொபோசர் சொல்ல வைக்கிறேன். எங்க காலேஜ்ல ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் வேணும்ன்றீங்க? ஆமா சார். ஆமா சார். சார் ப்ளீஸ் எப்படியா ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுத்துருங்க சார். ஓகே எடுத்துங்க. தேங்க் யூ சார். சார். தேங்க் யூ சார். போலாம்டா. ஒன் மொமெண்ட். என்ன சார்? என்ன சார்? அது என்ன சீன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து- அவர்தான் டைரக்டர் சார், அவர்ட்டே கேளுங்க. அது ஒண்ணு இல்ல சார். கதை பிரகாரம் அவங்க 2 பேரும் ப்ரொபோசர். ஆமா சார், எல்லாம் கதை தான் சார். இந்த ப்ரொபோசர் 2 பேரும் ஒரு விழாவுக்காக காலேஜ் விட்டு வெளியே போறாங்க. ஓகே. போகும்போது எதுக்கு எம்எல்ஏ வர்றாரு. ஆமா. வந்தவரு ஒரு பிரின்சிபலை பார்த்து இந்த 2 ப்ரொபோசரும் நல்ல பசங்களான்னு கேட்கிறாரு.
அதுக்கு அவர் சொல்றாரு ரொம்ப தங்கமான பசங்க சாருங்கிறாரு. உடனே அந்த எம்எல்ஏ அவருடைய 2 தங்கச்சியையும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அதான் சார் scene. ஆமா சார். எம்எல்ஏ எல்லாம் குறையா ராசன் ரேஷன் இல்ல சார், ஆக்ஷன் சார். சுமாரா ஆக்ஷன். தமிழ்காத்த தலைவன் கோபி அவர்கள், இலக்கிய செல்வன் ரவி, தமிழ்காத்த தலைவன் கோபி. ஓஹோ, இதான் காலேஜா? என்ன பங்காளி, காலேஜ் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுதாடா? இளம் சிங்கங்களே, மாணவ தங்கங்களே, உங்கள் எண்ணங்களை மதுரை மாநாட்டிலே முழங்குவோம். தமிழின் புகழ்தனை தரணிக்கே வழங்குவோம். மாதமோ ஆடி மாணவர் புகழ் பாடி வெற்றிக்கனி நாடி மீண்டும் உங்களை தேடி வரும் இந்த ஜோடி ஜோடி ஜோடி. அதோ கோட்டும் சுட்டும் போட்டு மாலை போட்டிருக்காங்களே, ஆ, அவங்க தான் மாப்பிள்ளைங்க. ஓ அப்படியா? ஆமா. டேய், அவங்கள வெறும் ப்ரொஃபசர் சொன்ன அரசியல்வாதி மாதிரி என்னமா ஸ்பீச் கொடுக்குறானுங்க? பேசாம நம்ம கட்சியில இளைஞர்களை தூக்கி போட்டுருங்க. நமது வருங்கால முதல்வர் டேய், ஏன்டா அதெல்லாம் சொல்றீங்க? வெளிய போற மாதிரி சீன்றா, எங்களை உள்ள அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க இங்க உள்ள போக. இல்லையா? ஆமா. தம்பி, ப்ரொஃபசர் தம்பி, கொஞ்சம் இல்லங்க. இவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் இந்த படத்தை நடிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓ, அந்த எம்எல்ஏ நடிக்கிறாரு நீங்களே? அவரேதான். அப்ப வாங்க வாங்க. என்னங்க தம்பி, அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கு? கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 பேரும் இலக்கிய விழாக்கு போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஆமா, சார் யாரு? என்ன நானே. கேட்டுட்ட? நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களே, அந்த பொண்ணுங்களோட சொந்த அண்ணன்பா எம்எல்ஏ. எம்எல்ஏ 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 எம்எல்ஏ. வணக்கம் சார். தேங்க்யூ. இவர் தான் எங்க காலேஜ் பிரின்சிபல். நான் பிரின்சிபல். வணக்கம். வணக்கம். என்னுடைய 2 தங்கச்சிகளையும் உங்க ப்ரொஃபசர்களுக்கு தான் கொடுக்க போறேன். தம்பிங்க எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்ல பசங்க. இன்ஃபேக்ட் எனக்கு 2 பொண்ணுங்க இருந்தா இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணி Very good. கொடுத்துருவாங்க. எம்எல்ஏ வீட்டு மாப்பிள்ளைகள், நமது பேராசிரியர் ரவி கோபி. தம்பிகளா, எனக்கு பொய் பேசினா பிடிக்காது. நான் உண்மையை சொல்லுறேன். என் தங்கச்சிங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை நினைக்கும் போது ஆக்சுவலா நான் கொஞ்சம் யோசிச்சேன், ப்ரொஃபசர்களுக்கு போய் கொடுக்கணுமான்னு. ஆனா நேர்ல வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறம், பிரின்சிபல் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். உங்க அப்பா அம்மா வந்து என்ன பார்த்து சொல்லுங்க. பங்காளி, முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரி. உடனே கல்யாணம். சம்பந்தி எவ்வளவு கேட்டீங்க? 3 லட்சம். ஆளுக்கு 3 லட்சம். சரியா இருக்கா பாருங்க. நீங்க கொடுத்தா சரியாத்தான் இருக்கும். இந்த பணத்தை நீங்க வரதட்சணையா மட்டும் நினைச்சிடாதீங்க. சும்மா கடன் தான். என்ன சம்பந்தி, நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்குள்ள என்ன, இதனோட சீர்வரிசையா வச்சுக்கங்க. சீர்வரிசையாவா? நீங்க நல்லா இருக்கணும். விடியா கால. ஓகே, வரேன். யோ, நமக்கு கிடைச்ச சம்பந்தி தங்கையா. டேய், நம்ம வேலை விஷயமா பொண்ணு என்னாச்சு? அதான்ப்பா வட்டச்செல்லாளர் வீடு பூட்டி கிடக்கு. பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா அவன் டெல்லிக்கு போயிட்டானா. என்னது, டெல்லிக்கு போயிட்டா? ஆமாப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்குமா? ஆமா. எங்க உங்க பங்காளி எவ்வளவு எங்க மேல மரியாதை நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப வேலை கிடைக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சா என்னடா நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அதான் மச்சானே சொல்லிட்டாரே, காலேஜுக்கே உங்க 2 பேரையும் சேர்மன் ஆக்குறேன்னு. அப்புறம் என்ன? எது சேர்மன் ஆக்குறா? அது மட்டுமாடா, எங்க 2 பேர் கையிலயும் வைர முகூர்த்தம் மாட்டி வெளியே கொண்டு போய் 2 காரை காட்டி காரையும் சேர்த்து ஓட்டுங்கன்றாரு. டேய், இதுக்கு மேலையும் வேலையை பத்தி பேசுங்க வச்சுக்கங்க. உங்கள மாதிரி மடை எவனும் கிடையாரா? இனிமேல இந்த வட்டச்செல்லாளர் தேவை நம்மளுக்கு தேவையில்ல. அவன் சொல்றதான் கரெக்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால பேசாம தாலி கட்டுற வழி பாருங்க. அட என் அட, அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் பாத்துக்கிறேன்ப்பா. சார், சொல்றதை கேளுங்க. சூப்பர். சார், டேய், அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கான் பாரு. டேய், என்னப்பா அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கான் பாரு. பண்டு போறாரு, அதுக்கு என்னப்பா? அட அறிவு கட்டவனே, அந்த ஆள் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறோம் தானே இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த ஆள் உண்மையை போட்டு கொடுத்துட்டானா நம்ம மாட்டிக்க மாட்டோம். டேய், அவர் கரெக்ட் பண்ணிடுவா. நீங்க எங்கேயும் போகலாம். அந்த ஆளை நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன்? பேசாம இங்கே இருக்க. டேய், இவன் பிரின்சிபல் சார், எப்படி இருக்கீங்க? அடடே, நம்ம படத்தை எடுத்த டைரக்டர் தம்பி. எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார்? உடனடியா நான் இந்த எம்எல்ஏ பார்த்தாகணும். எம்எல்ஏ தானே? நான் கூட்டி போறேன். வாங்க 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 சார். ஐயோ, யோ, என்னையா எம்எல்ஏ காட்டு இங்க கொண்டு தள்ளி விடுற? எம்எல்ஏ பார்க்க முடியாது. எவரும் இல்லாம பேசாத. என்ன? அன்னைக்கு 2 பேர் நம்ம காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க நிஜமாவே ப்ரொஃபசர்னு சொல்லி எம்எல்ஏ தங்கச்சிங்களே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அத முதல்ல தடுத்தாகணும். ஏன் தடுக்கணும்? ஏன் சார் தடுக்கணும்? யோ, இல்லடி காலேஜ் பேர் கெட்டு போயா? அப்படியா? ஆமா. நீங்க பிரின்சிபால் தானே? ஆமா. அன்னைக்கு ஏன் ஆக்ட் பண்ணீங்க?
எனக்கு ரொம்ப நாள் நடிக்கணும்னு ஆசை, அதனால நடிச்சேன். அதே மாதிரிதான் படிச்சுக்கிட்டே இருந்த பையன்களுக்கு ப்ரொஃபஸரா நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு, நடிச்சானுங்க. கண்டுக்கலாம் போங்க சார். நீ என்ன குழப்பற? ஓஹோ, என்ன எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீயும் அவங்கள ஒத்தனா. இரு, உங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். என்ன சார்? ஜீப்ல கூட்டு போய் கம்பி எண்ணெய் வைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? கம்பி எண்ணெய் வைக்கிறேன். படிச்சவனு பார்த்தா ரொம்ப பேசுறீங்க. கட்டி மேல யோ, இன்னும் ஏதோ சத்தம் கேக்குதியா? ஐயா ஏய், இல்லைங்க, கை விடு. நீங்க ப்ரொஃபஸராடா? கேக்குறல ப்ரொஃபஸரா? டேய், அங்க என்னடா பார்வை? ப்ரொஃபஸரா வேலை செய்றீங்களா இல்லையா? அது வந்துங்க. என்னடா வந்து ப்ரொஃபஸர் இல்ல? ஆமா சார், நாங்க ப்ரொஃபஸர் இல்ல. அட பாவிங்களா! நான் எம்எல்ஏ, ஏன் காம்பவுண்ட்ல வந்து என்னைய ஏமாத்திருக்காங்க? ஏய், வாங்க. இவங்க ப்ரொஃபஸர் இல்ல உனக்கு தெரியுமா? இவங்க ப்ரொஃபஸர் இல்ல உனக்கு தெரியுமா? தெரியாது, ப்ரொஃபஸர்னு தான் சொன்னாங்க. டேய், வெளிய போடா. வெளிய போ. பேசாத, கொலை பண்ணிடுவேன். அவசரப்படாத, நடந்த உண்மையை நான் சொல்றேன். இவ்வளவு அசிங்கம் நடந்துக்கலாம். அவசரப்படாதீங்க சார். சார், ஏய், வந்து பிடிச்சு வெளிய ஏய், மிதிச்சு சாவச்சு. போங்க. நில்லுங்க, வெட்டி வெட்டுப்பா. இந்தப்பா, நீங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. இந்த புரியுது சார். என்னையா தயாராரு? ஏமாத்திட்டானுங்க சார் அவனுங்க. ப்ரொஃபஸர் சொல்லி என்ன ஏமாத்திட்டானுங்க சார். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தானுங்க சார். காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு போய் வேஷம் போட்டு ஏமாச்சானுங்க திருட்டு பசங்க. வெக்கமாலையா உனக்கு? நாம அரசியல்வாதிங்க. நாம டிராமா பண்ணி மக்களை ஏமாத்தினா ஒரு நியாயம் இருக்குது. இந்த சுண்டேகா பசங்க டிராமா பண்ணாங்கன்னு ஏமாந்து நிக்கிற அறிவு இருக்கா உனக்கு? வாடி, கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார், இங்கிலீஷ் பேச விடுங்க சார். சார், சார், இன்ஸ்பெக்டர் சார். சார், ப்ளீஸ் சார். எல்லாத்தையும் ஏத்து. ஐயா, ஐயா, கொஞ்சம் முக்கிய ஐயா, 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 அவசரப்படாதீங்க. ஐயா, 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 எல்லாத்துக்கும் காரணம் என்னய்யா? நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஐயா, நான் சொன்னா கேளுங்க சாமி. ஐயா, 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 ஐயா. ஏய், ரெண்டு பேரும் இங்க வாங்க. எங்கள் போ, போப்பா. டேய், எம்எல்ஏ வீட்டுல ஏமாத்துன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல ஏமாத்திருக்கீங்க? சார், நான் ஏய், உண்மையை சொல்லு, இல்லைன்னா பிச்சிடுவேன். மெட்ராஸ்ல இருக்க ரவுடிங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், என்ன சார் இது எங்களை போய் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க? நாங்க ரவுடிங்க இல்ல சார், படித்த பட்டதாரி வாலிபர்கள் சார். ஏய், மூடுறா வாய. இன்னைக்கு படிச்சவன் தான்டா எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கான். சார், ஊர் பூரா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கானே, அவன்லாம் யாரு? ரொம்ப படிச்சவங்க தான். சமீபத்துல செக்ஸ் கேஸ்ல ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவரும் படிச்சவர் தாங்க. அப்ப ஏன்டா வக்காலத்து வாங்குற? ஏன் சார், அப்ப டாக்டர் மாத்ருபூதம் கூட செக்ஸா தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். என் ஃப்ரெண்டுங்க அவங்க பக்கா ஜென்டில்மேன். ஏய், நீ தானே பிரின்சிபல் ரூம்ல கட்டி போட்ட? யார் அது? நான் தான் சார். நீ ரவுடியா? ஐயே, போலீஸ். ஏய், தொற. துறக்கிறேன் சார். போங்க சார். திமிரா? சார், போடு, போடா. சார், போடு, சார், போடு. முதல்ல உனக்கு லாடம் கட்டுறேன். நல்ல கட்டுங்க சார். ஒழுங்கா இருந்தா எங்க பசங்களுக்கு எடுத்ததை இவன் தான் சார். நாலு மிதிங்க சார். நல்ல பிள்ளைய பேரை சொல்லி 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு பெருசா பேசுறீங்களா நீங்க? ஏய்,
எம்எல்ஏ கிட்ட 3 லட்சம் வாங்குனீங்களா? பிச்சிடுவேன். அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அந்த பணத்தை கொடுத்துறேன் சார். இந்தாங்க சார். யோ, ரெடியா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து கொடுங்க. பைசார காலத்துல உதவ வாங்க முடியல. சார் பணம் கரெக்டா இருக்கான் பாருங்க சார். ஏய் கரெக்டா இருக்கா? 50 ரூபாய் குறையும் சார். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். உள்ள போடா. 50 ரூபா என்ன பண்ணீங்க? சாமி உண்டியல்ல போட்டான் சார். எதுக்கு? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சார். செய்யறதெல்லாம் ஃப்ராடு தானோ? சாமிக்கு லஞ்சமா? பாவிகளா, போய் சொல்லி கல்யாணம் பண்ணி எங்களுக்கு அடி வாங்கி வச்சு அந்த எம்எல்ஏ கொடுத்த வயிறு மோதிரத்தையும் கொடுத்துருக்கடா. எங்கடா விரல மோதிரத்துக்கான பாக்கெட்ல வச்சிருக்கிறியா? அவனை கொஞ்சம் நல்லா பாருங்க ஏய், சார். எங்கடா மோதிரம்? உன்னது என்ன? ஆ? அங்க வை. ஏன்டா வாயில வச்ச? உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது திருடிக்குவாங்களோன்னு பயந்து போய் மறைச்சு வச்சிருந்தேன் சார். போலீஸ் சொல்றியா? போடா. போ. ஏய், உள்ள போடா. நாங்கெல்லாம் ஏமாந்தவங்க எங்களை பிடிச்சி வச்சிட்டீங்க. சார் நல்ல விசாரணை பண்ணி முடிவு அந்த எடுங்க சார். காட்டுக்குள்ள Please சார். இருக்கிறவரை எப்ப கை விடுடா. பிடிப்பீங்க? பேசினா பிச்சிடுவேன். என்னத்த விசாரிக்க? சார் 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 அந்த பசங்களை அடிக்காதீங்க சார். அந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்க சார். ஆட்டோக்காரர் லாயர் கூட்டு வந்திருக்காடா. சார் நடந்த தப்பு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சார். அவங்க இல்ல சார். தயவு செஞ்சு அவங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். நீ யாரு? சார் எம்எல்ஏட பிரதர் சார் இவரு. சார் சம்பந்தப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களுக்கு நான் அண்ணன் முறை வேணும் சார். உட்காருங்க. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எம்எல்ஏட பிரதர்னு சொல்றீங்க. இந்த ஃப்ராட் பசங்களுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க? சார் இந்த பசங்க ஃப்ராட் எல்லாம் கிடையாது சார். இந்த பசங்க என் வீட்டுல தான் சார் குடியிருக்காங்க. இந்த பசங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் எதிர்பாராத விதமா லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது தெரிஞ்ச அந்த எம்எல்ஏ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார் சார். அந்த நேரத்துல இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கொஞ்சம் தள்ளி போச்சு. அதனால ஒரு சின்ன பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு சார். என்ன சார் புது கதை சொல்றீங்க? ஐயோ கதெல்லாம் இல்ல சார், இது உண்மை சார். வேலை கிடைக்காதான் சார் இவ்வளவு குழப்பத்துக்குமே காரணம். ஆமா சார், சைதாப்பேட்டை வட்டச் செயலாளர் வடுகநாதன்ட்ட ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு சார். அந்த ஆள்கிட்ட வேலை செஞ்ச பியூனையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் சார். அவரே சொல்லுவார். சொல்லுப்பா. சார் சொல்றது உண்மையா? சார் அந்த பசங்களும் அவங்க அப்பாவும் ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்க. என் கண்ணால பார்த்தேன். பாவம் நிலத்தை ஒத்து கொடுத்துருக்காங்க சார். சார் அந்த வட்ட செயலாளர் மேல இதுக்கு மேல நிறைய கேஸ் இருக்கு சார். 500 பேர்ட்ட காசு வாங்கி ஏமாத்திருக்காருன்னு ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓ, அவன் தான் அந்த வட்ட செயலாளரா? ஏய், எங்க இருந்தால? சார் அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு சார். எனக்கே 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு சார். ஏன் சார் இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காத. சார் அந்த ஆள் ரொம்ப கௌரவம் பாக்குறாள் சார். வேலை இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாரு சார். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த பசங்களை ஜாமீன்ல விட்டீங்கன்னா நானே பஞ்சாயத்து பண்ணி 2 பேரையும் சேர்த்து வச்சிருவேன் சார். யோ ரைட்டர், ஒரு கையெழுத்து வாங்கிக்கோ. ஏய், அவங்கள ரிலீஸ் பண்ணு. ஆஹா, வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. திருட்டு பசங்க ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. உங்களை பஞ்சாயத்து பண்ணி கூட்டிட்டு போறாங்களாம். நீங்களே உங்க முடிவு என்னன்னு சொல்லி அனுப்புங்க. எங்க வந்தீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு எங்களை பார்க்க வந்தீங்க? எங்க அண்ணன் எங்களுக்காக எத்தனை பணக்கார வீட்டு மாப்பிள்ளைய பார்த்தாங்க. அவங்க எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போராடி உங்களை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எதுக்காக? நீங்க கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காகவா? ஏழையா இருந்தாலும் நேர்மையா இருப்பீங்க, நம்பிக்கையா இருப்பீங்கிற எண்ணத்துல தானே எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே. நீங்க சொன்ன பொய்னால எங்க அண்ணனுக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம். ஊர்ல இருக்கிறவங்க கேவலமா பேசுறது தாங்க முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாரு. எங்களால அவரோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. மீனா, சத்தியமா சொல்றேன், உங்களை அவமானப்படுத்துறதுக்கோ உங்க அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்காகவோ நாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கல. நம்ம காதல் ஜெயிக்கணும், அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்க 2 பேரும் உண்மையை மறைச்சோம். அதுதான் காதலை பத்தி நீங்க பேசாதீங்க. அந்த யோகிதை உங்களுக்கு இல்ல. உண்மையிலேயே நீங்க எங்களை காதலிச்சிருந்தா எங்க கிட்டயாவது உண்மையை சொல்லிருக்கணும்ல. அவங்க நம்மள காதலிச்சிருந்தா சொல்லிருப்பாங்க. நம்ம காசு பணத்தை எல்லாம் காதலிச்சாங்க, அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? இத பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க. என்ன ரோஷம் வந்துருச்சா? பணத்தை தானே ஆசைப்பட்டீங்க. பணக்கார ரோட்டு பொண்ணு கிடைச்சா தலையில முளை அடிச்சு எல்லாத்தையும் சுத்திட்டு போலாம் தானே வந்தீங்க. போங்கடா, போருங்க. என்னையா போருங்க? நான் பேசுங்க. போயா, என்னமோ சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டேன். என் தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு 3 வேளை சோறு போட முடியுமா? இல்ல ஒரு ஜோடி செருப்பு தான் வாங்கி தர முடியுமா? வக்கத்த பசங்க. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க சார். பெரிய கோட்டீஸ்வரன் கோவம் பொத்தி வச்சா போடா. இந்த வெட்டி பசங்க கூப்பிட்டான்னு சொல்லி வேட்டி கட்டி வந்துட்டாங்க பஞ்சாயத்துக்காக. போங்கடா வெளிய. போங்கடான்ற. இது பாரு உனக்கு தான் பேச தெரியும், பேசிட்டு இருக்காத. பஞ்சாயத்து பண்ண வந்து கொஞ்சம் மரியாதை கொடு. பெரிய பஞ்சாயத்து பேச வந்துட்டானுங்க. இதா கொஞ்சம் முன்னாடி வாமா. போமா, என்னன்னு சொல்லுமா. இது பாருமா, என்னதான் இருந்தாலும் இவங்க உங்களுக்கு தாலி கட்டின புருஷங்க.
இது உங்களோட எதிர்கால வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேல என்னென்ன சொல்றதுக்கு இருக்கு? எங்க கிட்டயே உண்மையா இல்லாதவங்க, நாடகம் ஆடினவங்க, இவங்களை நம்பி வந்து எங்களை ரோட்ல நிக்க சொல்றீங்களா? அண்ணே, இவங்களை நம்பி நாங்க போனா நாங்க போட்டுக்கிற நகைக்கு ஆசைப்பட்டு எங்க தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க.